நீங்கள் எப்படி வந்து உங்கள் லைஃப்லேயும் வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா பிட்ரேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, தென் வந்து செல்ஃபிஷாக நடந்திருப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் எப்படி வந்து சீக்கிரம் மூவ் ஆன் ஆகுறீங்க? ஒன்றும் இல்லை பாப்பா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கஷ்டமாக யோசிச்சு இருப்போம். அதுக்கான கரெக்டானவங்க அவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து நம்மளை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. நம்மள்கிட்ட என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்குவாங்க. நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா நாம் வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப வருத்தப்படுவோம். வேணா அவங்க அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வந்து நம்ம செஞ்ச நல்லது எதையுமே யோசிச்சிக்க மாட்டாங்க. எதையாவது ஒரு பிரச்சனையை வேணும்னே இது பண்ணிட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாம் அதுலேருந்து வெளியில் வரணும்னா, நாம் பொறுப்பாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்னா, நாம் அவங்கள பற்றி யோசிக்காத, அவங்க செஞ்ச நல்லது நம்மளுக்கு இது மனசில் இருக்கணும். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு நம்மளை பழி வாங்கினாங்க, எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்றத யோசிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடணும். கஷ்டம்தான், கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வேணா அதுலேயே நம்ம அங்கேயே உட்காந்துருந்தோம்னா அதோட பெரிய கஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க, நம்ம அதே இடத்துல இருப்போம். நாம் யோசிக்கணும், நம்ம அதே இடத்துல இருக்கணுமா இல்லை நம்ம சீக்கிரம் பெரிய ஆளாக ஆகணுமா அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும். நம்ம பொசிஷனை நாம் தான் மாற்றிக்கணும். ஓகே, இது யூஸ் பண்ணி நானும் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபிஷ் இருந்தாங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு அவங்க பண்ண துரோகத்தை நினச்சி வெளியில் வாங்க. அதையே யோசிச்சுட்டு உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.